Hello friends, welcome to Pebbles. திருவாதிரை நோன்பு இன்னைக்கு இது வந்து என்னன்னா வெங்காயம் பூண்டு இல்லாம விரத முறைப்படி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 5 காய்கறி கூட்டு நான் செய்ய போறேன். அது இல்லாம 3 பொரியல். இப்போ எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். தேவையான பொருளையும் இப்ப பாத்துறலாம். பரங்கிக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய், வாழைக்காய். இந்த 5 காய்களும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையானது வந்து பருப்பு வந்து வேக வெச்ச பருப்பு. புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துட்டு நான் கரைச்சி வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம். இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறது இந்த பொருள் தான். தனியா 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 8, தேங்காய் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு மசாலா இதை ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாமே நம்ம வேக வச்சு இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாயில் 5 காயும் அது கூட வந்து புளிக்கரைசல், உப்பு, காயம், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா வந்து அதாவது நம்ம அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, தேங்காய், மிளகு, வரமிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு அரைச்சதையும் நம்ம ஆட் பண்ணிட்டா கூட்டு ரெடி ஆயிரும். இப்போ அதை எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுட்டோம். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற காய்கறிகளையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் புடலங்காய்க்கு பதிலாக சேப்பங்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம், மொச்சை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நாட்டுக்காய் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வாழைக்காய் வந்து கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக நான் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஆனால் நம்ம பருப்பு சேர்த்துறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த காய் வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். இதை இடையில எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. புளித்தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு எதுக்குமே வெங்காயமும் பூண்டும் நம்ம ஆட் பண்ணாமல் தான் செய்கிறோம். இந்த விரதம் இருக்கிற டைம் எல்லாமே வெங்காயம் பூண்டும் ஆட் பண்ணிக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. அடுத்து நம்ம மசாலா வந்து நல்லா வறுத்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு இது ஒரு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஒரு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த கூட்டுக்கு காரம், மிளகு, வரமிளகாய் இது 2 மட்டும்தான். இப்போ நம்ம தனியாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம், வரமிளகாயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கடாயினோட கூட்டுக்கு இது நல்லா வதங்கிடும். இதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. வேக வச்சுருக்கிற பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக மட்டும் நான் எடுத்துட்டேன். இதுவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவையும் நம்ம ஊற்றிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டிங்கன்னா போதும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இடையில நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசம் வர ஆரம்பிக்குது. தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். கொதிச்சொன்னையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். காய்க்கு மட்டும்தான் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது மசாலா இதுக்கு எல்லாத்துக்குமே பருப்பு எல்லாத்துக்கும் உப்பு தேவைப்படும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது இந்த ஸ்பூன் அளவு தான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது குழம்பு தண்ணி நிறையா ஊற்றினாலும் கெட்டியாயிரும். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். காய்கறி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. வேறு இதில் மாற்றிக்கலாம். காய்கறி கூட்டு நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து காயை வந்து ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி காய்கறியிலேயே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து கருவேப்பிலை, கடுகு, வரமிளகாய் இந்த 3 இருந்தாலே போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. கடுகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் வரமிளகாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் கொட்டிக்கலாம். சுவையான காய்கறி கூட்டு ரெடி. காய்கறி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.